இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களின் செயல்பாடுகள் அரசியலுடன் பின்னி பிணைந்துள்ளதாகவும் அரச இயந்திரத்தின் சில பகுதிகள் இதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்களிப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். நேற்று காலை சீனக்குடா விமானப்படை கல்விப்பீடத்தில் நடைபெற்ற இலங்கை விமானப்படைக்கு ஜனாதிபதி வர்ண விருது வழங்கல் மற்றும் கெடெட் அதிகாரிகளை நியமிக்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். நாட்டிற்கு தேவைப்படும் அரசு சேவைகளை பற்றி பேசிய ஜனாதிபதி ஒவ்வொரு தொழிலுக்கும் தொழில்முறை, திறன், ஒழுக்கம் மற்றும் பொறுப்பு ஆகியவை அவசியம் என்று வலியுறுத்தினார். இன்று நம் நாட்டின் அரசு இயந்திரத்தில் தொழில்முறை குறிப்பிடத்தக்க அளவிற்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. ஆனால் பெருமைமிக்க மற்றும் கௌரவமான வரலாற்றை கொண்ட இலங்கை விமானப்படை அதன் தொழில்முறையை மிகவும் வலுவாக பாதுகாத்துள்ளது என்பதை பெருமையுடன் பொறுப்புடனும் கூறலாம் என்று ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்தார். போதைப் பொருள் மற்றும் கடலோர பாதுகாப்பு குறித்த ஜனாதிபதியின் எச்சரிக்கை இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கிய பங்களிப்புகளில் ஒன்றான கடல் மார்க்கத்தில் இடம்பெறும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்காணித்தல் குறித்து ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார். அப்போது அவர், இன்று போதைப் பொருள், அவற்றுடன் தொடர்புடைய குற்றங்கள் மற்றும் அந்த குற்றங்களுடன் தொடர்புடைய அரசியல் மற்றும் அரச இயந்திரம் இருப்பதை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம். அதன் ஆழத்தையும் அளவையும் நாம் அளவிட முடியும். இது வெறும் போதைப் பொருள் கடத்தல்களோ குற்றச்செயல் மேற்கொள்ளும் கும்பல்களின் செயல்பாடுகளோ அல்ல. இது அரசியலுடன் பின்னி பிணைந்துள்ளது. அரசு இயந்திரத்தின் சில பகுதிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதற்கு பங்களித்துள்ளன. அந்த பேரழிவு நமது கிராமங்களுக்கும் பரவி வருவதால் அதை தடுப்பதில் கடல் மார்க்க கண்காணிப்பு மிகவும் முக்கியம் என்றும் இந்த பொறுப்பை அதிகாரிகள் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சுரகிமோ லக்கபர என்ற தொனிப்பொருளின் கீழ் இலங்கையின் நீல வெளியை பாதுகாக்கும் இலங்கை விமானப்படையின் 3வது சமுத்திரப்படை பிரிவிற்கு அதன் உயர்ந்த சேவை, செயல்பாட்டு சிறப்பு மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டி ஜனாதிபதி வர்ண விருது வழங்கப்பட்டது. 66வது, 67வது மற்றும் 68வது கெடட் அதிகாரி பாடநெறியை பூர்த்தி செய்த அதிகாரிகள் விமானப்படை அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டனர். அத்துடன் 103வது பறக்கும் கெடட் அதிகாரி பாடநெறியை நிறைவு செய்த அதிகாரிகளுக்கு பறக்கும் அதிகாரி சின்னம் அணிவிக்கப்பட்டது. பயிற்சியை நிறைவு செய்து வெளியேறும் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அதிகாரிகளிடம் பின்வரும் விடயங்களை வலியுறுத்தினார். ஓர் அதிகாரி செய்யும் எந்த ஒரு தவறான செயலும் முழு விமானப்படையின் நற்பெயரையும் பாதிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இனி மேலும் ஒரு சாதாரண இளைஞன் அல்ல. நீங்கள் ஒரு இராணுவத்தின் நற்பெயர், மரியாதை மற்றும் மதிப்பை உங்கள் தோள்களில் சுமந்த ஒரு அதிகாரி. அனர்த்த காலங்களில் இலங்கை விமானப்படை ஆற்றிய பரந்தளவிலான பங்களிப்பையும் அவர் பாராட்டினார். தாய்நாட்டின் வான்வெளி பாதுகாப்பு, கடல் எல்லை கண்காணிப்பு மற்றும் அனர்த்தகால ஆதரவு ஆகிய முக்கிய பொறுப்புகளை புதிய அதிகாரிகள் திறமையுடன் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையை ஜனாதிபதி வெளிப்படுத்தினார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சின் செயலர், விமானப்படை தளபதி உள்ளிட்ட பல சிரேஷ்ட அதிகாரிகளும் அதிகாரிகளின் பெற்றோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்.